அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ராதிகா கோபி நினச்சி ரொம்பவே வருத்தத்தோடு உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் நம்ம கமலா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பையன் சந்திருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஃபோனை அட்டன் பண்ணுறது இல்லை. இது நல்லா கடுப்பான நம்ம கமலா, ராதிகா ஜெயிலில் இருக்க போகிறது உன் புருஷன்டி, உனக்கு அந்த எண்ணமே கொஞ்சம் கூட இல்லையா? வா போய் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலா கூப்பிட்றாங்க. உடனே ராதிகா வந்து, அம்மா சும்மா நீ தேவையில்லாத பண்ணிக்கிட்டு இருக்க, அதை நான்லாம் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா சொல்கிறாங்க. உடனே கமலா என்ன பண்ணாலும், சரி நீ வராத, அப்போ நான் வேணா போய் கூட்டிகிட்டு வரட்டுமா மாப்பிள்ளையை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலா கிளம்புறாங்க. ஆனால் அந்த ராதிகா என்ன பண்ணாங்கன்னா, நீ போனால் அப்படியே போய் திரும்பி இந்த பக்கமே வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம கமலா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா வீட்டில் எல்லாருக்காகவும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சமைச்சு முடித்த கையோட நம்ம இனியாவுக்கும் பாட்டிக்கும் காஃபியை கொடுக்க சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. நம்ம பாக்கியா கொடுத்து அனுப்புனா அவங்க யாருமே காப்பியை வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. இதனால நம்ம பாக்கியா என்ன பண்ணேன்னா, எல்லாரையும் காப்பியை குடிக்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எதுவுமே வேண்டாம் வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. இன்னொரு பக்கம் எவ்வளோ பட்டாலும் புத்தி வராதுக்கு அவங்க மாமியாவுக்கும் பொண்ணுக்கும், நீ மனசை கல்லாக்கிக்கோ, அந்த கோபி சார் வெளியில் வராதுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அப்படியே உன் மாமியால் அனுப்பி விட்டுரு, கூடவே உன் பொண்ணு இனியாவையும் அனுப்பி விட்டுரு. அவங்க 2 பேருக்கும் எவ்வளோ பட்டாலும் புத்தி வராது. அப்போ கூட அவங்க அப்பா தான் முக்கியம் தானே பசங்கள்லாம் நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்வி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு பாக்கியா வந்து யார் என்ன சொன்னாலும் சரி, என்னோட முடிவுலேருந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காஃபியை குடிக்க சொல்லும்போது நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, பாக்கியா நில்லை ஒரு நிமிஷம், எனக்கு காப்பி கீப்பி எதுவுமே வேண்டாம், நீ வந்து எனக்காக பண்ணணும்னு ஆசைப்பட்டா கோபி மேலே கொடுத்த கேஸு நீ வாபஸ் வாங்கு. நான் உன் பக்கம் 2 பக்கம் இருந்து யோசிக்கிறேன். நீ எவ்வளோ வழியை அனுபவிச்சிருப்பனு எனக்கு தெரியும். அதுக்காக நீ அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. நம்ம குடும்பத்தோட மான மரியாதை என்ன ஆகிறது அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து, என்னத்த தப்பு பண்ணும்போது வராத கௌரவம் எல்லாம் இப்போ தண்டனை அனுபவிக்கும் போது தான் வருதுன்னா வரட்டும், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, ஆனால் என்னால் கேஸ் வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம இனியாவுக்கும் செலினுக்கும் ஒரு பக்கம் கடுப்பாகுது. என்னடா இது, அம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம செலின்னு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. ஆனால் பாக்கியா வந்து யார் என்ன சொன்னாலும் சரி, விருப்பம் இருக்கிறவங்க வந்து சாப்பிடுங்க, இல்லைனா எப்படியாச்சும் போங்க அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கிளம்புறாங்க. ஆனால் ஈஸ்வரி பாக்கியாவை விடுற ஐடியாவிலே இல்லை. என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.